இயேசு அவனை ஒரு முறை தொட்டார். அப்பொழுது அவனுடைய குஷ்டரோகம் எல்லாம் போய்விட்டது. When the blind man cried out to Jesus, அந்த குருடன் இயேசுவை நோக்கி சத்தமிட்ட நேரத்தில் just one touch from the Lord, and his blind eyes received sight again. இயேசு அவனை ஒரு முறை தொட்டார். அப்பொழுது அவனுடைய குருடான கண்ணுக்கு பார்வை கிடைத்தது. Oh, my friends, just one touch from Jesus today, and your life will be made every whit whole. என் சிநேகிதரே, இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு முறை தொட்டால் உங்களுடைய ஜீவன் முற்றிலும் புதிதாகிவிடும். His life is just as miraculous today as it ever was. அவருடைய ஜீவனானது முந்தி எவ்வளவு அற்புதமா இருந்ததோ அதே விதமாக இன்றும் அற்புதமா He's இருக்கிறது. the same yesterday, today, and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். Jesus said, Satan comes to kill and to steal and to destroy. இயேசு சொன்னார், பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று. But listen to this. ஆனால் இதை கவனமாக He கேளுங்கள். said, I am come that you may have life, நான் உங்களுக்கு ஜீவனை தர முடியாம and that you may have life more abundantly. அந்த ஜீவனை பரிபூர்ணமா தரவும் வந்தேன் என்றார். The Bible says these things are written that you might believe that Jesus is the Son of God. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசிக்க முடியாத இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. And that through believing you might have life through His name. அதை விசுவாசிப்பதன் மூலமாக அவருடைய நாமத்தினால் ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது எழுதப்பட்டிருக்கிறது. He's here right now to impart His miracle life to every one of you. அவர் இப்பொழுது அவருடைய அற்புதமான ஜீவனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர முடியாது இருக்கிறார். That is true Christianity. அதுவே உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம். That's not religion. அது ஒரு மார்க்கம் அல்ல. That's a miracle. அது ஒரு அற்புதமா இருக்கிறது. A life from Jesus. இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து உண்டாவதான ஜீவன். Not a form. அது ஒரு மார்க்கத்தின் தோற்றம் மாத்திரமல்ல. It's a person. அது ஒரு ஆளா இருக்கிறது. Jesus Christ, the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கிறார். Will you receive His life today? நீங்கள் இன்று அவருடைய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்களா? He'll blot out every sin. உங்களுடைய எல்லா பாவங்களையும் அழித்து போடுவார். He'll heal every disease. அவர் எல்லா வியாதியும் சுகமாக்குவார். You'll be born again. நீங்கள் மறுபடியும் பிறப்பீர்கள். You'll become a new creature. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாவீர்கள். It will be a miracle. அது ஒரு அற்புதமா இருக்கும். Receive Jesus right now. இயேசுவை இப்பொழுதே ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept His life now. அவருடைய ஜீவனை இப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள். Only believe. நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். If you're willing to accept Him now, நீங்கள் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பினால், I want you to repeat this prayer after me right out loud. நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சத்தமாக சொல்லுங்கள். Say, Oh Lord in heaven, பரலோகத்தில் இருக்கும் தேவனே, I accept Jesus as my Savior. நான் இயேசுவை என்ற சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். I believe on Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். Come into my life, Lord. ஆண்டவரே, என்னுடைய ஜீவத்துக்குள்ளே வந்துவிடும். Forgive my sins. என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்துவிடும். Give me peace in my soul. என்னுடைய ஆத்மாவிலே எனக்கு சமாதானத்தை தந்துவிடும். Give me joy in my heart. என்னுடைய இதயத்திலே எனக்கு சந்தோஷத்தை தந்துவிடும். Make me your child, Lord. இயேசுவே, என்னை உம்முடைய பிள்ளையாக்கிவிடும். And from this day I will follow Jesus. இந்த நாள் முதல் நான் இயேசுவை பின்பற்றுவேன். Thank you, Lord. இயேசுவே, உமக்கு நான் நன்றியா இருக்கிறேன். Now I am a follower of Jesus. இப்பொழுது நான் இயேசுவை பின்பற்றுகிறாரா இருக்கிறேன். My sins are forgiven. என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் அவர் மன்னிப்பு தந்துவிட்டார். As in apostolic days, many of them which heard the word believed, and the number of them was thousands. Without the miraculous, Christianity is another dead religion. What these masses crave is not another religion, but a new life. And this is life, that they might know the only true God, and Jesus Christ whom He hath sent. For he that believeth on the Son hath everlasting life. It was the same in Madhura as it was in Bible days. Believers were the more added to the Lord, multitudes both of men and women. After thousands accepted the Lord, prayer was offered for the sick. Each one was instructed to lay his hand wherever he wanted the Lord to heal him,
as all united in simple, childlike faith. Now, Lord, I pray for those who are sick in their body. ஆண்டவரே சரீரத்திலே வியாதியா இருக்கும் எல்லாருக்காக இப்படி ஜெபிக்கிறேன். I ask in the name of Jesus நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே that you கேட்கிறேன். will heal every one of them now. இப்பொழுது இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்த வேண்டும். Let your life come into their body உம்முடைய ஜீவன் அவருடைய சரீரத்துக்குள்ளே வரட்டும். and give them health in their flesh. அவர்களுக்கு அது அவருடைய மாம்சத்திலே ஆரோக்கியத்தை தரட்டும். Oh Lord, open the eyes of the blind ஆண்டவரே குருடருடைய கண்களை திறந்துவிடும். and give them power to see clearly. தெளிவாக பார்க்க அவர்களுக்கு வல்லமை கொடுத்தருளும். In the name of Jesus, cause the deaf ears to come open and hear me now. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செவிடான காதுகள் எல்லாம் திறந்து நான் சொல்வதை இப்பொழுது கேளுங்கள் என்று கட்டளையிடுகிறேன். If they have fevers and pain in their body, அவருடைய சரீரத்திலே ஜுரமும் வேதனையும் இருந்தால் right now, heal them from their heads to their feet. இப்பொழுது அவருடைய தலை முதல் பாதம் வரை அவர்களை சுகமாக்கிவிடும். I ask that your power will go right through their bodies now, Lord. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இப்பொழுது அவருடைய சரீரத்துக்குள்ள போக வேண்டும் என்று In the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே I know that you're healing them, Lord. நீர் அவர்களை சுகப்படுத்துகிறீர் என்று நான் அறிகிறேன். I ஆண்டவரே thank you for it, Lord. அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். I know that you heard it. நீர் அவருக்கு செவி கொடுத்தீர் என்று அறிகிறேன். And right now, I can feel your presence. ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய சமூகம் எனக்கு உணர்கிறது. Oh, hallelujah. ஹல்லேலூயா. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Are you thankful for what God has done for you people? கணக்கிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த இவைகளுக்காக நீங்கள் If so, சந்தோஷப்படுங்கள். say amen. அப்படியானால் ஆமென் என்று சொல்லுங்கள். And the power of the Lord was present to heal them. The evangelist challenged those who had been healed to give public testimony to the power of Christ. Polio had left this boy a cripple, but as he believed, God did a miracle and now he's able to walk and even run again. He was impotent in his legs and arms. New life from Christ made him whole again. With reverence, this low-caste woman tells the evangelist how God has opened her blind eyes. There was no caste or class distinction here. Everyone who believed received. This little boy had never taken a step. Through an abnormality in birth, he could never bear his own weight on his legs. He moved about by dragging and scooting his little body on the ground. But now he is healed. Can you bend over and touch your feet now? Praise the Jump a little bit. Let me see you jump. Are you happy for that? Everybody say praise the Lord. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். God's good to you, isn't he? நல்ல சந்தோஷம் எனக்காக நல்ல சுகமா போச்சு சந்தோஷம் என்ன முகத்துல All right, praise the Lord. She had lost all strength in her arms and back and was unable to do her work in the village. Now she explains that every symptom is gone as the people rejoice with her. With great reverence, she praises God for the new life he has given to her soul as well as her body. As it was when Philip preached Christ in Samaria, many taken with palsies and that were lame were healed. And unclean spirits came out of many, as in the case of this woman. This little lady was demon-possessed.
இந்த அம்மாவுக்கு பிசாசுகள் பிடித்திருந்தா. She came to this meeting in a terrible shape. மிகவும் பயங்கரமான நிலவரத்திலே அசைந்து கொண்டுதான் இந்த கூட்டத்துக்கு The other வந்தார்கள். night, under a spell by demons, they had to take her out of the meeting. பிசாசுகளா முந்த நாள் இரவு இந்த அம்மாவை பிடித்து தொந்தரவு செய்த நிமித்தம் கூட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டார்கள். But look at her now. ஆனால் இப்பொழுது இந்த அம்மாவை பாருங்கள். You tell the people what God has done for you, sister. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார்னு ஜனங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்த கண்ணீர் விட்டிருக்கிறார்கள். ஆனால் நேற்றுதோ அந்த இடத்தில் நான் நேற்று ஒரு நாள் தான் வந்தேன். அதோ அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். ஜெபம் முடியும் பொழுது இவர்கள் அதிகாரமாக சாத்தானே வெளியே போ போ என்று அதிக தடவை சொன்னார்கள். கர்த்தருக்கென்றே ஊழியம் செய்வேன். Praise the Lord for this. Praise the Lord. எனக்கு எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். Say it again. மறுபடியும் சொல்லுங்கள். கர்த்தருக்கு சத்தமாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் Wonderful the Lord does ஸ்தோத்திரம். such a miracle. She had spent her money seeking a cure for her numerous maladies, but was no better. The Lord has made her whole. No wonder she is so radiant. This elderly preacher was delivered from arthritis in his arms. A good handshake leaves no pain now. Are you thankful that God loves gypsies and heals them too? இயேசு நாடோடிகளையும் நேசித்து அவர்களையும் சுகப்படுத்துகிறார் என்று நீங்கள் அறிந்து சந்தோஷப்படுறீர்களா? Here's a whole family of them that have been healed. இங்கே இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் சுகம் கிடைத்து. Look at these people. இந்த ஜனங்களை பாருங்கள். Are you thankful for what God's done for them? இயேசு இவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று நீங்கள் சந்தோஷப்படுறீர்களா? If you are, say amen. நீங்கள் சந்தோஷப்பட்டால் ஆமென் என்று சொல்லுங்கள். The mother here has been healed of deafness. இந்த தாயினுடைய காதுகள் தாங்கள் இப்பொழுது சுகம் கிடைத்து விட்டது. And she also had leprosy. அவளுக்கு குஷ்டரோகம் இருந்தது. And she believes the Lord has healed her completely. இயேசு அவரை முற்றிலும் சுகமாக்கி விட்டார் நான் நம்புகிறேன். And the 3 little children have all been இந்த healed. 3 பிள்ளைகளுக்கும் சுகம் கிடைத்தது. Say praise the Lord for that. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். This lad was born with crossed eyes. Now they are perfectly healed. He has believed on the Lord Jesus Christ. He is a brilliant young man. Perhaps he will become one of India's soul winners. She was born deaf and dumb, but a new life has come to her now. Christ has opened her ears and loosed her tongue. Certainly, Jesus Christ is unchanged today if we only believe. A crippling disease made it impossible for her to walk. She also had shaking palsy so bad she could not dress or feed herself. But now she is healed, and with joy she marvels at such a wonder of God. This underdeveloped child is 6 years old. She had never stood on her feet. Large calluses marked the spots where she had dragged her body crawling on the ground. Indeed, the multitudes wondered when they saw the maimed to be whole and the lame to walk, and they glorified God. Jesus said, "Go and show those things which you hear and see. The blind receive their sight, the deaf hear, and the poor have the gospel preached to them." She was demon-possessed. It took several people to hold her. She would bark like a dog. During the prayer, she screamed and fell to the ground, but then arose, completely restored and in her right mind. Another witness that Bible faith brings Bible results even today. Thank God, believers were added to the Lord as multitudes beheld the wonders of God. They realized that only the living Christ could do such miracles. Because his sight and hearing were nearly gone, he attempted suicide. He said, "Life was not worth living, but God has been good to me. My eyes and ears are healed now."
For the first time in their lives, a multitude of Hindus searching for life had come to know the giver of life, Jesus Christ. He showed himself alive by many infallible proofs, as he healed their sick, forgave their sins, and set their captives free. Many who received blessings were the poorest of the poor, outcasts and untouchables. But Jesus said, "Preach the gospel to the poor." And that was what Evangelist Osborne was doing. For the Lord opening your ears like that. இயேசு உங்களை காதை கேட்க செய்தபடியா சந்தோஷமா? சந்தோஷம். Tell the people, praise the Lord. சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I think this boy will make a preacher someday, don't you? இந்த சிறு பையன் ஒரு நாள் எப்படியாவது ஒரு பிரசங்கியாகி விடுவார்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அப்படி நம்புறது இல்லையா? Isn't he a good-looking fellow? அவர் நல்லா அழகா இருக்கிறாரோ பார்க்கும்போது. Look here, boy. Are you going to follow Jesus faithfully? தம்பி, நீங்க இயேசுவை பின்பற்றுவீங்களா? பின்பற்றுவோம். With all your heart? உள்ளிரத்தோடு பின்பற்றுவீங்களா? Yes. And have you told other people what the Lord has done? கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தான்னு மற்றவங்களுக்கு சொன்னீங்களா? சொல்லுவேன். சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This old man was healed of almost total blindness. He wanted time to demonstrate to the people how he could see now. Sure. How many is this? ஒரு விரல், How many is this? 2 விரல், How many is this? 4 விரல், And this? ஒண்ணுமில்ல. And that? ஒண்ணு. Are you happy? சந்தோஷமா? சந்தோஷம். Hallelujah. The Bible says, "The Lord is gracious and compassionate. He looseth the prisoners. He openeth the eyes of the blind." He relieveth the widows. He gathereth the outcasts and bindeth up their wounds. The Lord is nigh to all that call upon him. He will hear their cry and will save them. They tell me he was cross-eyed from birth. அவர் பிறந்த நாள் முதல் அப்படி கண்கள் கூடி போயிருந்தது. He's not cross-eyed now. இப்பொழுது கண்கள் அப்படி The Lord has done a miracle. இயேசு ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். Look right at the people. ஜனங்களை பாருங்க தம்பி. Can you see his eyes? Are they straight now? இவருடைய கண்கள் நேரா இருக்கிறதா? Look right over here, boy. Look at that. Are his eyes straight? கண்கள் நேரா இருக்கிறதா? They're just as straight as they can be. இந்த கண்கள் எவ்வளவு நேரா ஒழுங்கா இருக்க கூடுமோ அதே விதமா இருக்கிறதா? Say praise the Lord. This girl was crippled from polio. In tears of gratitude, her mother tells how the miracle life of Christ came into her daughter's paralyzed body as they called upon the Lord. No man can do these miracles, but the Bible says, "Ah, Lord God, behold, thou hast made the heaven and the earth by thy great power and stretched out arm, and there is nothing too hard for thee." If Christ will not perform the miracles today, which he wrought in Bible days, then he has changed. But the Scripture declares he is the same yesterday and today and forever. For thousands, this was the beginning of a new pilgrimage, a new way of life. It is written, "They which have received abundance of grace shall reign in life by Christ Jesus. For the gift of God is eternal life." When John the Apostle saw the redeemed standing before God, he said, "I beheld, and lo, a great multitude which no man could number, stood before the Lamb, clothed in white robes, and cried with a loud voice, saying, Salvation to our God which sitteth upon the throne." And they worshipped him. And the Lord said, "These are they which have washed their robes, and made them white in the blood of the Lamb. They shall hunger or thirst no more, for God himself shall be with them. And he shall wipe away all tears from their eyes, and there shall be no more death, nor sorrow, nor crying, nor pain, for the Lamb in the midst of the throne shall feed them, and lead them unto living waters. And whosoever will, let him